உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றே, வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பிள்ளைகளை குறித்து தியானிக்க போகிறோம். நிறைய பேருக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய சந்ததிகளை குறித்ததான கவலை நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதா செய்கிறது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். இன்றைக்கான ஜீவ ஊற்றை நாம் தியானிக்கலாம். 147 சங்கீதம் 13 வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை இல்ல? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம், நம்முடைய சந்ததிகளை குறித்த ஒரு கவலை நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. இப்படி சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீ எப்படி இருக்க போகுது என்று நம் சந்ததிகளை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்த மனபாரம் நமக்குள்ள இருக்கதான் செய்கிறது. ஆனால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. இப்படி சொல்றேன், உங்களை எல்லா விதத்திலையும் கர்த்தர் முதலாவது பலப்படுத்துவார். இப்படி சொல்றேன், இன்னொரு வார்த்தைய, உங்கள் பிள்ளைகளை எல்லா விதங்களிலையும் ஆண்டவர் அவர்களை சிறந்திருக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவர்களை பலப்படுத்துவார், அவர்களை கட்டுவார், அவர்களுக்கு உதவி செய்வார். அந்த இரண்டாவது பகுதி, உன்னிடத்தில் உன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். இப்போ என்னுடைய பிள்ளையை நான் நல்லா இருக்கணும்னு எப்படி நினைக்கிறேனோ, அதை பார்க்கிலும் என்னுடைய பிள்ளைய கொடுத்த கர்த்தருக்கு தெரியும் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்லி. அதனால நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம பாரப்படுற உண்மைதான், ஆனால் அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லா விதங்கள்லையும் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பயப்படாதீங்க, உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நீங்க கலங்காதீங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படலையா, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ரட்சிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லையா, ஜெபிங்க, கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார். இந்த வார்த்தை உங்க இருதயத்துல வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.